வணக்கம் பானு. அதாவது நான் தற்போது கேளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன். அதாவது பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற பொதுமக்கள் நேற்று மாலையிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ரயில் மூலம் மற்றும் அரசு பேருந்துகள் மூலமாக மற்றும் அவர்களுடைய சொந்த வாகனங்கள் மூலமாக சென்னை நோக்கி வருவதால் தாம்பரம் மைய பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போல் தாம்பரம் பகுதியில் இருந்து வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், அடையார், திருவான்மையூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை, பல்லாவரம், கிண்டி, ஆலந்தூர் பல்வேறு பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் சென்னை நோக்கி வருவதால் தாம்பரம் பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தனியார் பேருந்துகள், அதாவது ஆமணி பேருந்துகள் தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேருந்துகள் வண்டலூர் அருகே உள்ள அந்த மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்டார சாலையில் திருப்பி விடப்படுகிறது. இருந்த போதிலும் சென்னை மாநகருக்குள் செல்லக்கூடிய இந்த மாநகர பேருந்துகள் தாம்பரம் வழியே செல்லுவதால் அங்கு ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த பயணிகள் அதாவது கோயம்பேட்டிலிருந்து செல்லும் போது அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருந்தது. தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வேளச்சேரி அல்லது பூந்தமல்லி ஆகிய பகுதிகளில் செல்லும் போது அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டு முறைகள் சரியில்லை எனவும், அதே ஒரு போதிய பேருந்துகள் இங்க இயக்கப்படவில்லை. அதாவது நெடுநேரம் காத்திருந்தே அந்த பயணிகள் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. ஆகையால் போக்குவரத்து நிர்வாகம் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்கி அவர்களுக்கு சரியான முறை வழிகாட்டுதலை நடத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. பானு, மனோகரன், தற்போது இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தை பார்க்கும்போது இயல்பு நிலை எப்போது திரும்பும் என்று எதிர்பார்க்கலாம் மனோகரன்? பானு, குறிப்பாக அதாவது தென் மாவட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் இந்த வாகனங்கள் இன்று பணியின் காரணமாக காலை அதிகாலை முதலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலானது சுமார் இன்னும் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடும். அதே போல் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதாவது தனியார் நிறுவனங்கள் மற்றும் கல்லூரி, பள்ளி ஆகிய இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஒரு 2 மணி நேரத்துக்கு நீடிக்கும் என கூறப்படுகிறது. பானு.